ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்லேயுமே கண்டென்ட் மேக் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே மேக் பண்ணியிருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு விஷயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஷார்ட்ஸில் மேக் பண்ணியிருப்போம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எக் சிக்கன் சாண்ட்விச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை என்டையராக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, குடமிளகா எடுத்து க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடுறதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு எக் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சிக்கன் நக்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிக்கன் நக்கெட்ஸை இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரெட் வந்து நான் இப்போ வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் வந்து நார்மல் ப்ரெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வீட் ப்ரெட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நக்கெட்ஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம ஓரம் எடுத்து வச்சுருவோம். இந்த நக்கெட்ஸுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் நக்கெட்ஸ் வீட்டில் என்னோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பிவிஆர் நாங்கள் எப்பப்போலாம் விசிட் பண்ணுறோமோ அப்போ எல்லா வாட்டியுமே பிவிஆரில் டெஃபினட்டாக வந்து சிக்கன் நக்கெட்ஸ் வாங்காமல் இருக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆரில் சிக்கன் நக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் செஃப் பிராண்ட் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாஸ்டர் செஃப் பிராண்ட் நாங்கள் விசிட் பண்ண எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையுமே எங்களுக்கு கிடைக்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் விசிட் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற இடத்துல வந்து இந்த மாஸ்டர் செஃப்கான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லா இடத்துலையுமே மாஸ்டர் செஃப்பில் வந்து உங்களுக்கு விங்ஸு மற்ற வேறு ஐட்டம்லாம் இருந்தது, ஆனால் நக்கெட்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா பிவிஆரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வீட்லேயே வந்து வாங்கி ட்ரை பண்ணோம் அதே பிராண்டுன்றதுனால. இது பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நக்கெட்ஸ் அங்கேருந்து ஒரு பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வச்சு ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ இதே தான் பிவிஆரில் உங்களுக்கு கிடைக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 rupees. ரீசெண்டாக கூட ஒரு மூவி விசிட் பண்ணுறப்போ அங்கே நம்ம வந்து செக் பண்ணுது. ஸோ ஒரு 3 நக்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுதான் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஜஸ்ட்டு தற்செயலாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நமக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது கண்டென்ட்டாக வந்து மேக் பண்ணால் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க வீட்டில். ஸோ இதோட பெட்டராக இருந்தாலும் எது வந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எண்ணெயில் போடுறதுக்கு கூட டைரெக்டாக சம்டைம்ஸ் ப்ளேஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பெரிய கரண்டி இருக்கிறப்போ இந்த கரண்டியில் வச்சுட்டு இதிலிருந்து அழகாக அப்படி வச்சுக்கலாம். முடிஞ்சளவு சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் சமையலை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரி என்னென்ன டெக்னிக்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சடனாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம், ஏன்னா குக்கிங் ரிலேட்டடாகவும் நிறைய பண்ணணுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முன்னாடியே. ஸோ ஓகே, நம்ம லாஸ்ட் டைமே வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணது குயிக்காக முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்டஃபிங்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக ஒரு பெரிய கண்டென்ட்டாக மேக் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரியான கண்டென்ட் மேக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸை மட்டுமே வச்சு இதை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். நான் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே தான், பட் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை பண்ணணும் வைங்களேன், டெஃபினட்டாக வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம தான் வந்து அதில் இன்வால்மெண்ட் காட்ட மாட்டேன்றோம். ஸோ நம்ம இன்வால்மெண்ட்டோடு இருந்து நம்ம பண்ணணும் வைங்களேன், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சூப்பரான டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இதுதான் ஃப்ரெண்ட், நான் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பார்த்தது இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்ச்னு வச்சுக்கலாம். இதோட பேர் சாண்ட்விட்ச்னு வச்சுக்கோங்க, எக் சிக்கன் சாண்ட்விச். எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆயிலில் நீங்கள் இது பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மெயினாக ஆயில் கிட்ட இருக்கிறப்போ டென்ஷன் மட்டும் ஆகவே கூடாது. ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் தான் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருந்தது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் நக்கெட்ஸ் வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 நக்கெட்ஸ் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து
சாஸோ இல்லைனா மயோனஸோ இதை ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி. ஆனால் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுத்து கன்சியூம் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ம வீடியோவில் எப்பவுமே சொல்கிறது தான், ஜங்க் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்ஸ் அண்ட் தென் ஜங்க் ஃபுட்ஸ், இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே போதும். உங்களோட ஸ்கின் கேர், உங்களோட ஹெல்த் எல்லாமே வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நக்கட்ஸை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், தவா வச்சுட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாமா இல்லை? ஓகே, ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கட் பண்ணுற விஷயங்களை முன்னாடி கட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வைங்களா, அதுக்கப்புறம் போய் உட்காந்து கட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சிடுங்க. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் குக் பண்ணுங்கன்றத, குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் இல்லை சம்டைம்ஸ் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் எப்போல்லாம் குக் பண்ணிங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் என்னன்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் என்னடா மயோனஸ் ஆகட்டும் அப்படி இல்லைனா சீஸ் எதையுமே வந்து சொல்லலையே நினைக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து சீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அதை ஒரு லேயராக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக சீஸ்க்கும் எனக்கும் செட்டே ஆகாது. எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னடா இப்படி செம்ம சொல்கிறேன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி எத்தனை பர்சன்ட் இருக்கீங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன், சீஸு அப்படிலாம் மயோனஸ் இது எதுவுமே சுத்தமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீஸ் ஒரு லேயரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சப்போஸ் அது பிடிச்சிருக்கிறவங்களுக்கு அது ஒரு லேயர் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். எனக்கு அது சுத்தமாக சீஸ் ஆகட்டும் இல்லைனா மயோனஸ் ஆகட்டும் இது எதையுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன், சாஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ வேறு எதையுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இல்லை எங்கேயுமே சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் இந்த சீஸு இந்த மயோனஸு இதுக்கெலாம் ரொம்ப 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 டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடையில் போனாலுமே ஒன்லி வெஜ்ஜீஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவேன். அப்படியே சிக்கன் இருந்தால் சிக்கன் இன்க்ளூட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ்ஜாக இருந்தால். ஸோ சீஸு, மின்ட்டு சாஸு, மயோ இது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்னா நக்கட்ஸ் பொரிச்சு எடுத்தாச்சு. இதையுமே நம்ம வந்து ரெண்டையுமே டோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தவா ஓரம் வச்சுட்டு இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடியாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எனக்கு எப்போவுமே ஆம்லேட்டில் ஆனியன் போட்டு இது பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இருந்தால் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே ஆம்லேட்டில் ஆனியன் போட்டு சாப்பிடுவேன். இதில் சோம்பேறி ஆம்லேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவே பண்ணலான்னு இருக்கேன் ஷார்ட்ஸில். ஸோ நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சோம்பேறி ஆம்லேட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு. லைட்டாக சால்ட்டு, பெப்பர், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண விடுறேன். இதில் நீங்கள் ஆம்லேட்டில் வேணும்னா நீங்கள் இன்னும் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆம்லேட் மாதிரி இல்லாமல் ஆஃப் பாயில் மாதிரியும் போட்டு அதை வந்து ஸ்டஃப் பண்ணி அது மேலேயும் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் இது கூடவே இன்னும் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா எந்த ரூலுமே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணி பண்ணலாம். டெஃபினட்டாக டேஸ்ட்டாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் நீங்கள் கேரட் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஏதாவது இருந்தால் அதையுமே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி நல்லா இன்னும் அதுவுமே அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் வந்து முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா சிக்கன் நக்கெட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆம்லேட் மேலே எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணணும். இது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம நக்கெட்ஸ் வந்து ஓரளவுக்கு சூடு ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் முழுசாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வாவ், நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் நக்கெட்ஸ் நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்லாம் ஸ்நாக் மாதிரி.
இப்போ அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து அழகாக இந்த ப்ரெட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ரெட்டு கலர், இந்த கலர், அந்த கலர் போட்டுட்டு அப்படியே க்ரீன் கலர், தென் எல்லோ கலர், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சும்மா சிக்கன் லைட்டாக. இது நீங்கள் இதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு இன்னுமே அதை பண்ணிக்கலாம், இன்னும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு சீஸ் செட் ஆகாது, ஸோ அதனால் சீஸ்க்கும் நமக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பஃப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு எக்கு, ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுடைய இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு விட்டது சாண்ட்விச். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டேஸ்ட்டு தரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சீஸ் வேணால் மேலே வந்து லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன். தேங்க்யூ ஸோ மச்.